டோக்கியோ மெட்ரோவில் சரின் வாயு தாக்குதல். 1995 மார்ச் 20 அன்று ஜப்பான் நாட்டின் தலைநகரமான டோக்கியோ மெட்ரோ தொடர்வண்டிகளில் அத்தியாவசியமான மனிதநேயம் மறைந்த சம்பவம் நடைபெற்றது. அப்பகுதியில் ஒரு ஆபத்தான கலாச்சாரம் சார்ந்த குழு ஆம்ஸ்டிங்கியோ சரின் வாயுவை வெளியிட்டு பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வு உலகிற்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இந்த குழு தங்களது அதிசய சக்திகளால் உலகத்தை அழிக்க முடியும் என்று நம்பினர். அவர்கள் மனிதர்கள் மற்றும் அரசியல் அமைப்புகளை பயமுறுத்தும் நோக்கில் இந்த தாக்குதலை மேற்கொண்டனர். சரின் வாயு ஒரு தீவிர விஷமூட்டிய வாயு ஆகும். இது ஒரே சில நிமிடங்களில் மனிதர்களை பாதித்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும். இந்த தாக்குதலில் வெவ்வேறு ரயில்களில் பயணித்த மக்கள் பாதிக்கப்பட்டனர். பலருக்கு மூச்சு திணறல், தலைவலி, கண்ணீர் வீழ்ச்சி போன்ற பல உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்பட்டது. இறுதியில் 12 பேர் உயிரிழந்தனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் ஜப்பான் பாதுகாப்பு மற்றும் சட்ட அமைப்புகளுக்கு பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. அதனால் அரசு பொதுமக்களுக்கு மெட்ரோ மற்றும் பொது போக்குவரத்து பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்தது. மேலும் தீவிரவாத எதிர்ப்பு சட்டங்களை கடுமையாக செயல்படுத்தியது. இந்த தாக்குதல் உலகில் ராஜ்ய அதிகாரம் மற்றும் தீவிர மத குழுக்களின் ஆபத்துகளை உணர்த்தியது. ஆம்ஸ்டிங்கியோ இந்த செயல் மூலம் உலகில் உயிர் மற்றும் பொது பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரித்தது. இந்நிகழ்வு 20ஆம் நூற்றாண்டின் மிக மோசமான நகர்ப்புற தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.